விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். தினமுமே எங்களுடைய இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்தவரை தாயகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளிலே ஈழத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் என்பதை தாண்டி எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் தாயகத்தை பொறுத்தவரை தாயக கலைஞர்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கக்கூடியது மர்மக்குழல் நெடுந்தொடர். மர்மக்குழல் நெடுந்தொடரனுடைய இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய சிவபத்மையன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை சந்திக்கலாம். வணக்கம் பத்மையன். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை மக்களுக்காக நீங்களே கொடுத்து விடுங்கள். என் பேர் பத்மையன், யாழ்ப்பாணம் தான், மியூசிக் டைரக்டர். சரி, மிகவும் சுருக்கமான ஒரு அழகான அறிமுகத்தை கொடுத்தாயாச்சு. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய மர்மக்குழலினுடைய இசையமைப்பாளர். ஆரம்பமே நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்ந்த கேள்வியை கேட்டுவிடுவோம். மர்மக்குழலினுடைய இசையமைப்பு பணி உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்திருந்தது? மர்மக்குழல் பற்றி சொல்ல போனால் அபியனன்னா தான் எல்லாம் ஃபுல்லாக. இப்போ எங்களோட தமிழ், எங்களோட ஸ்லாங், எங்களுக்குரிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு களமாக இருந்தது. கூட நாங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த இது வந்து இருந்தது. ஸோ எல்லாம் அபியனன்னாக்கு தான் நன்றி சொல்லுவேன். சரி, அதை தாண்டி இந்த இசையமைப்பு துறை இன்றைய நாட்களிலே இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவது அதிகமாக இருக்கிறது. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த மியூசிக் டிரெக்ஷன், இந்த இசையமைப்பு துறைக்குள் வர வேண்டும் என்கின்ற விருப்பம் அல்லது எந்த இன்ஸ்பிரேஷனினுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த இசையமைப்பு துறைக்குள் வந்தீர்கள்? எனக்கு அம்பிஷன் எல்லாம் இல்லை. இது வீட்டை நார்மலாக அம்மா மியூசிக் டீச்சர், குடும்பம் வந்து நாடகம், கூத்து அந்த மாதிரி முந்தி இருந்தது. ரைட். ஸோ ஏ லெவல் முடித்த அப்புறம் மியூசிக் ட்ரைக் பண்ணணும் அப்படிலாம் யோசித்தது. எவ்வளோ சின்னதாக பண்ண தான் கூட இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட் இதிலே உழைக்கலாம், இதிலே பண்ணலாமண்டு. அதை விட சிவில் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு இந்த இசைக்காக இந்த பயணத்தில் தொடர்வதற்காக அதை விட்டாச்சு. அப்படியே இதை தாண்டி இந்த இசையமைப்பு துறை என்பதை தாண்டி எதிலெல்லாம் நீங்கள் இப்போது கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லது எதிலெல்லாம் உங்களுடைய தடங்களை பதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது? எல்லாம் நிறைய ஐடியா இருக்குது, நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஆனால் மியூசிக் மட்டும்தான் கூட இது பண்ணுறது, வேறு எல்லாம் போகிற ஐடியா இல்லை. அதை தாண்டி இன்றைய நாட்களில் இந்த இசையமைப்பு துறையிலே உங்களுடைய செயற்திட்டங்கள் எந்த அளவில் போய் கொண்டிருக்கிறது? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இசையமைப்பாளராக? இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு முழு நில திரைப்படம் போயிட்டுருக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு, இந்தியா ப்ராஜெக்டுகளும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 2 ஃபீச்சர் ஃபிலிம் வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்குறேன். அதோட சின்ன சாங்ஸ் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த நாட்களில் எங்களுடைய தாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பு வந்து சரியானதாக இல்லை. தென்னிந்திய கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய தேசிய கலைஞர்களை ஊக்குவிப்பது மக்கள் மிகவும் குறைவான ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்கின்ற முறைப்பாடு வந்து எல்லோர் மத்தியிலும் பொதுவாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை அது எப்படி இருக்கிறது? உங்களுக்கான ஊக்குவிப்பு உங்களுடைய குடும்பம் சார்ந்து, உங்களுடைய சூழல் சார்ந்து வந்தது? நிச்சயமாக இது வந்து எல்லாரும் என்னட்ட கேட்குறவர்கள் தான். எனக்கு ஆரம்பத்தில் வந்து வீட்டில் விளையாட்டு பிள்ளை ஏதாவது பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. போக ஒன்று ரிலீஸ் ஆக இப்போ வெளியில் வரும், இப்போ டிவியில் வரும், நியூஸில் வரும், அல்லது வேறு யாக்கள் சொல்ல வீட்டிலையும் ஓகே ஏதோ பண்ணுறான் தன் வாட்டில் என்ன. இப்போ எந்த ஒரு டைமுக்கு பிறகு இதுதான் லைஃப், ஏன் இதுதான் பண்ண போகிறேன் 2 ஏக்கெலாம் வீட்டில் சொன்னாங்க. யோசி என்னென்னாலும் ஓகே, உண்டகால் வேறு ஒரு நம்ப இல்லாத நீ மட்டும்தான். இப்போ வீட்டில் சரி ஓகேன்ற மாதிரி சிம்பிளாக, எனக்கு பெருசாக ட்ரகிள் அப்படி ஒன்றும் இல்லை. ரைட். அதான் ஃபஸ்ட்டுக்கு என் வீடு பெரிய சப்போர்ட், இப்போ எந்த நண்பர்கள் சப்போர்ட், இப்போ எந்த ஊர் சப்போர்ட், இப்போ எந்த சென்ற இடமெல்லாம் எனக்கு அது என்னென்னு தெரியலை. எப்போ எங்கே போனாலும் அவங்களே வெல்கம் பண்ணி, இப்போ தெரியாதது போனோன்னா அவங்களே இது என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி ஏதோ அந்த மேஜிக் மாதிரி நடக்கும் எங்கே போனாலும். அது எப்போதும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆதரவும் இருக்கிற நேரத்தில் இப்போது அடையாளம் காணக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறீர்கள், விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். அது குறித்தான அனுபவங்கள்? நிச்சயமாக எனக்கு பில்டப்புக்கு இல்லை, எனக்கு அந்த விருது அனுப்புறது எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்ற நம்பிக்கை. ஆனால் இப்போ கடலாக இப்போ முதல் அனுப்பினதுண்டா நேஷனல் அவார்டு தான்.
அது வந்து அதுவும் நான் அனுப்பல, ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பினது எனக்காக. அனுப்பி ஓகே அது ஓவியான்ற மூவிக்காக கிடைச்சது. அதுவும் நான் வேறு ஒன்றுக்கும் அனுப்புறல. அந்த படத்திலே பணியாற்றியது தொடர்பான உங்களுடைய அனுபவம்? நிச்சயமாக அதுவும் ஒரு யாழ்ப்பாண படம் தான். எப்படின்னா கனடாவில் இருந்து வந்து இங்கே ஷூட் பண்ணியிருந்தவள். இப்போ கூட ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே தான் ஆக்ட் பண்ணியிருந்தது. இங்கே நுவரெலியா, கண்டி அப்படியான இடங்கள்லாம் ஷூட் பண்ணியிருந்தவள். அதான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போன வந்து கடைசியாக இந்தியாவில் கொண்டு சில விஷயங்கள் ரீஷூட் பண்ணி இந்தியா டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணி இந்தியாவில் இது பண்ணுறார்கள் பாடித்தான் கடைசியாக அந்த ஆல்பம் ரெடியாக இருக்குது. இப்போ இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து இப்போது கொஞ்சம் போட்டியான தன்மைக்கு, போட்டியான மனப்பான்மைக்கு வந்து விட்டார்கள். ஓரளவுக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தாயகம் சார்ந்து தாங்களும் தங்களுடைய பெயர்களை பதிக்க வேண்டும், தங்களுடைய தடங்களை இங்கே விட்டு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பான ஒரு நோக்கிலே எல்லோருமே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் ஏதாவது நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்தீர்களா இந்த போட்டி போட்டு கொண்டு வருகின்ற போது? இல்லை, போட்டி நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த போட்டி மனப்பாங்கன்னு இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. அப்போ இப்போ எனக்கு இந்த ஃபீல்டுன்னா மேக்ஸாரோ அவங்களோட போட்டி போடணும். நான் வந்து உங்களோட போட்டி போடக்கூடாது, ரைட்? நீங்கள் வந்து என்னோட போட்டி போடணும். உங்களோட ஃபீல்டில் யார் இப்போ விஜியில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி தான் போட்டி போடணும். அப்படி இருக்கல நானும் அப்படி தான். அது மெத்தாக்களே சொல்ல மாட்டேன், எனக்கு நானே கம்பேர் பண்ணுறது ஏன்னா எந்த ஃபேவரேட்டான ஆளாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் போட்டி இருக்குது. ஆனால் நான் இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 மியூசிக் டைரக்டர்ஸ் வளர்றாக்கள் எடுத்து எந்த ஸ்டூடியோவில் விட்டு ஃப்ரீயாக, ஏன்னா ஒரு சார்ஜும் இருக்காது அவங்களுக்கு, ஒர்க் பண்ணு எல்லோரையும் சேர்த்து வேலை செய்ய விடுறது. இப்போ 2 பேர் வர்றாங்கன்னா அந்த போட்டி மனப்பாங்க இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் மேலே வர வேணும், ரைட்? ஸோ அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இந்த விஷயம் நல்லா இருக்கும், இந்த விஷயம் நல்லா இருக்கும். அப்போ ஸோ ஒர்க் பண்ணி போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடியா உங்களுக்கு வரும், உங்களோட ஐடியா வரும். அந்த எந்த பர்பஸ் வந்து போட்டி இருக்கணும், அந்த பொறாமை அதில் வரக்கூடாது என்றாக்கானி ஒரு 10 பேர் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு கலைஞனாக இருக்கின்ற போது கூட பேசுகிறத தாண்டி இருக்கிற முறையிலையும் ஒரு பணிவு இருக்குது. இது வந்து எப்போவுமே இப்படியே தானே? இப்போ உங்களுக்கு தானே எப்படி இருக்கிறோம், நார்மலாக கஷுவலாக இங்கேயும் கஷுவலாகவே இருக்கலாம். இதுவும் ரொம்ப பணிவான ஆள் மாதிரி தெரியுது. இல்லை இப்படி தான். நீங்கள் வந்து தாயகத்தை தாண்டி இந்தியாவிலும் வந்து தொழில் சார்ந்த அனுபவம் இருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அது பற்றிய அனுபவம் என்ன? நிச்சயமாக எனக்கு எப்படின்னா காட் கிரேஸ் மாதிரி, ரைட்? போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பெருசாக ஒரு விஷயம் நாளை ஹேண்டில் பண்ண போகிறேன். இன்றைக்கு நியூஸ் வரும், நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு அந்த ஒகஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். நிறைய வேலைன்னு வச்சு இது பண்ணுவாங்க. அது எனக்கு ட்ரீம் மாதிரி, எனக்கு கனவு கண்டா அதான் வரும். அப்போ திடீரென்று சொல்லியாச்சு நாளைக்கு நீ இது பண்ணணும். அதுவும் டீம் வந்து விளையாடுற டீம் நடுங்கி கொண்டிருக்குது. சரி என்ன செய்வோம் போய் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடுவேன், நான் இப்போ தான் அப்கமிங், இப்போ தான் இதாகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு என்ன தேவையோ அதை ஃப்ராங்காக சொல்லிடுவேன், நீங்கள் அதை ஒர்க் பண்ணி தந்தால் சரிண்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி எந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இப்போ திடீரென்று போய் எல்லாரையும் பார்க்குறோம். இமானுக்கு ஒர்க் பண்ண ஃப்ளூட்டிஸ்ட் வந்து எனக்கு ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி கிட்டாரிஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற கிட்டாரிஸ்ட் வந்து எனக்கு ப்ளே பண்ணுவார். ஸோ அவங்க டெக்னீஷியன்ஸ் மற்ற ஈவன் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கல உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறேன், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஸோ நான் எனக்கு என்ன தேவைன்னு ஃப்ராங்காக சொல்லிட்டேன்னா சரி. ஸ்டார்ட்டில் கொஞ்சம் பயம் இருந்தது, இப்போ ஓகே. கலை ஒருவரை நாங்கள் கலையை வந்து தொழிலாக தேர்ந்தெடுப்பதை தாண்டி கலை வந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் எங்களுக்கான பயணங்கள் நீங்கள் சொன்னது போல சுவாரஸ்யமாக அடுத்தது என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் முன்னேறுவதற்கான பெரிய விடயங்கள் வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த அனுபவங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது. தென்னிந்தியாவில் போய் இந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில் ஒருவரை நாங்கள் முன்னோடியாக வைத்துக்கொண்டு தான் எங்களுடைய வழித்தடங்களை தொடர்ந்து செல்வோம், அல்லது எங்களுடைய தனித்தன்மையை அதுக்குள்ளே புகுத்தி கொண்டு செல்வோம். உங்களுக்கு யார் ரோல் மாடல் என்று சொல்கின்ற அளவுக்கு இருப்பவர்? ரோல் மாடல் இல்லை, ஃபேவரேட் என்று பார்க்க கொஞ்சம் பேர் இருக்கு. நம்ம ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, ஹான்ஸ் சிமர் என்ற ஆள் இருக்கிறார்.
அதே மாதிரி மலையாளத்தில் பிரசாந்த் பிள்ளை, இப்போ வசந்த் கோவிந்த், மற்றது டக்குனு பேர் இல்லை. இவங்க எல்லோரும் என்ன பண்ணாலும் கவனிப்போம், எப்படி இருக்குது. இப்போ நார்மலாக எல்லோரும் பாட்டு கேட்குற ரசிக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாம் போயிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்களே, என்ன இது செய்கிறாங்க என்ற மாதிரி போயிட்டு தான் தான் ரசிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நல்ல பாட்டு, நல்ல ப்ராடக்ட் அல்லது நல்ல மியூசிக் எங்கே வந்தாலும் யார் தந்தாலும் கேட்குறது. ரோல் மாடல் என்று சொல்கிற அளவுக்கு தெரியலை எனக்கு யாரும். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆள் போட்டால் கூட கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்குது, என்கிட்ட அதில் என்ன நாம் படிச்சுக்கொள்ள முடியும். அல்லது அந்த எக்ஸ்டர்னல் இருந்த 10 பேர் அவங்களோட தான் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ எல்லார்கிட்டையும் படிக்கிறோம், எல்லார்கிட்டையும் புதுசு புதுசு விஷயங்கள் கற்றுக்கொண்டது. அவ்வளோ நிச்சயமாக சொல்லுகின்ற போதே தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு துறையிலே நாங்கள் வளர வேண்டும் என்றால் எங்களை தாண்டி இருப்பவர்களிடம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு கீழே இருப்பவர்கள் கூட நிச்சயமாக எங்களை தாண்டி ஒரு திறமையோ அல்லது புதிய எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய தளமாக அவர்கள் இருப்பார்கள் எங்களுக்கு. அந்த வகையில் இந்த கலைஞருக்கு தேவையானது இந்த தொழில் உழைப்பு என்பதை தாண்டி பாராட்டு என்பது அவருக்கு மிக அவசியமானது. ஏனென்றால் தட்டி கொடுக்கின்ற போதுதான் மேலும் ஆர்வத்துடன் நாங்கள் வளர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்குள்ளே உருவாகும். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அனுபவம், இந்த பாராட்டு சார்ந்த அனுபவம், மறக்க முடியாத பாராட்டு என்று ஒன்று இருக்கும் இல்லையா? பாராட்டுன்னா பெரிய மியூசிக் டைரக்டரால் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஃபாலோ பண்ணுறன்ற மாதிரி, பார்த்து கொண்டாண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி. அதே மாதிரி அந்த இப்போ அந்த சொன்னேன் அந்த ஒகஸ்ட்ரேஷன் சொன்னேன், அவங்க இப்போ மனசார பாராட்டிட்டு போவாங்க. நிறைய நாளுக்கு பிறகு ஒரு நல்ல பாட்டு ப்ளே பண்ணியிருக்கிறோம். அண்டு எந்த டெக்னீஷியன்ஸ் வந்தாலும் சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு ஆக்கள் அழுதுருக்கணும், அழுதுட்டு இப்போ அது நார்மலாக சோல்ஃபுல்லாக வரும் அந்த பாராட்டுகள். மற்றது பெரிய அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு சடனாக. இப்போ இமீடியட்டாக பார்த்துட்டு அப்படியே சிம்பிளான போட்டு டக்குண்டு இல்லை நீங்கள் வச்சுருக்கோன்னு பெரிய அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. நடக்கும், அப்பப்போ நடக்கும். இதுதானே கலைஞருக்கு தேவையானதெல்லாம், இதுதானே பாராட்டுகளும் ஊக்குவிப்புகளும் தானே ஒருவரை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த துறையில், இசையமைப்பு துறையில் இப்படி பயணம் பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் இப்போது தாயகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை ஒரு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக. அது சார்ந்து அவர்களோடு பழகிய விதத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வளர்ந்து வரக்கூடிய தாயக கலைஞர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கின்றது என்று சொல்லி, இல்லாவிட்டால் அவர்களுக்கான நிலைப்பாடு இன்றைய நாட்களில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். அது பற்றிய அவர்களுடைய தேவைகள் பற்றிய உங்களுடைய எதிர்வு கூறல்கள் என்ன? நிச்சயமா எல்லாரும் எப்படின்னா பார்த்துட்டு இன்னொரு பார்த்துட்டு தான் நான் மியூசிக் பண்ணணும் அல்லது நான் கேமரா, நான் டிரெக்டர் அந்த மாதிரி. இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சினிமான்ற ஸ்கூல் இல்லை, சினிமான்ற விஷயத்தை தேடி போய் வெளியில் படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் ஓகே கொஞ்ச நாள் செய்வோம், இப்போ பார்ப்போம், அது சப்போர்ட் பண்ண அங்கே அடுத்த இது பார்ப்போம் என்ற மாதிரி தான். இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கொழும்பு போய் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அந்தளவு அமௌண்ட்டை கொடுத்து செய்யலாது. ஸோ அவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறக்கு ஒரு ஆள் தேவை. அதுமாதிரி அவங்களோட தாட்ஸ் எல்லாம் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பிவி ஸ்ரீனிவாஸ் அவங்களோட அந்த டைம் அந்த பாட்டு யோசனைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அனிருத் அந்த வரிசையில் எல்லாம் அப்படியே மாறி கொண்டு, அதாவது இந்த வயசாக ஆக டீனேஜர்ஸ் அந்த அவங்க கேட்குற அல்லது செய்கிற விஷயங்களோட பரிமாணம் மாறிக்கொண்டிருக்கு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, சரி என்னோட கொஞ்சம் பேர் கேட்டு கொஞ்ச நாள் டீச்சிங் மாதிரி செய்து கொண்டிருந்தேன் நான். இப்போ அதை தாண்டி ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. அப்போ நான் ஓப்பனாக விட்டுறேன், இதான் விஷயம் இதை பாருங்கன்னுட்டு விட்டுறேன். அவங்க ஒர்க் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அது எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். நான் ஃப்ராங்காக கேட்டேன், இதை எப்படி செய்கிறீங்க, இது என்ன மாதிரி நடக்குது, இது எப்படி செய்யலாம், எல்லாத்தையும் நார்மலாக உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, எப்படி ஒரு பாட்டு செய்யலாம்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அது சரியாக இருந்தாலும் நல்லா இருந்தால் அதை எடுத்து அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன், நான் இந்த ஸ்டைல் இதை நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுறேன், நான் உங்களோட இதில். இப்போ அவ்வளோ பேர்லையும் பார்த்தா ஒருத்தன் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு, ஃபுல்லாக நாட்டுப்புற டைப்பில் கம்போஸ் பண்ணேன்.
இன்னொருத்தனை எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்டர்ன் டோட்டல் இங்கே சம்மந்தமே இல்லாமல் சில மாதிரி இன்னொருத்தங்க ஆர்ஆர் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் அதுவும் அடுத்த லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட அந்த பாணிகளில் இருக்காது. ஸோ எனக்கு ஒரு தேவை இருந்தாலும் எனக்கு டைம் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்கடா என்கிட்ட அவங்களுக்குள்ளே க்ரெடிட் போட்டுருன்னு பின்னால் டைட்டில் கார்ட்டில் வரும் இந்த இது ஒர்க் பண்ண வேல் அண்ட் அதால் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது. மற்ற வெளியில் போனால் சொல்கிறது இந்த விஷயம் செய்த இவர் இந்த விஷயம் செய்த இவர் ரெண்டு சொல்லிட்டேன்டா அவங்கள ஒரு சரியான ஹாப்பியாகி மற்றது கூட டைம் இன்ட்ரெஸ்டாக வேறு ப்ரொஜெக்டில் கைவிட வேண்டிய நிலம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து வேறு கிளைண்ட்டை இது கம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அதான் அடுத்த என்ன அப்டேட் பண்ணுறது அவங்க தான் ரைட்டா. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்து பழசாயின மாதிரி எனக்கே ஃபீல் ஆகிடுது. அவங்கள்ட்ட இருந்து படித்து நானும் போகணும். அது மாதிரி அவங்களும் அடுத்த வேறு ஜெனரேஷன்கிட்ட படித்து அடுத்த லெவலுக்கு போகணும். நிச்சயமாக ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம் என்று சொன்னால் காலத்திற்கு ஏற்பது போல எங்களை மாற்றிக்கொள்வதும் அல்லது நவீனத்தன்மையை புகுத்துவதும் தான் தேவையாக இருக்கும். அந்த வகையில் இப்போது இருக்கின்றவர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஊக்குவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கான இது சார்ந்த அறிவை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? இப்போ தான் இருக்கு. இப்போ இல்லை, நான் தொடங்கிக்கலே யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்டா ஒரு மியூசிக் போடுறது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி தான் ரைட். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு ஹார்மோனியம் ஒன்று இருந்தால் அதில் ப்ளே பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் அப்படி எல்லாம் சும்மா இப்போ சாஃப்ட்வேரில் வந்த அப்புறம் நான் இது இப்படி இருக்கும் இப்படி. இப்போ நார்மலாக மற்றவங்க பார்த்தா என் ஏஜில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பாங்க. நான் கேம்ஸ் விளையாடணும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட எப்படிங்க போன இடத்துல அப்படி தான். ஸோ அதில் சின்ன லேர்ன் பண்ணி தான் வந்தது. சரி, இப்போ இருக்கக்கூடிய பத்மயன் இசையமைப்பாளராக மாறி இருக்காவிட்டால் என்னவாக ஆகியிருப்பார்? எனக்கு எது சொல்ல தெரியலை. இப்போ சிவில் இன்ஜினியரிங் அதெல்லாம் ஃபுல்லாக போயிருப்பேன். அப்படியும் ஏன்டா ஏற்கனவே வேலை செஞ்சது என்கிட்ட ஒரு டைப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சினிமா அந்த மாதிரி விஷயங்கள்ண்டா இன்னொரு டீம் ஃபுல்லாக சிவில் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு இப்போ இது பிடிக்கலை, நான் போகிறேன்னா கூட எனக்கு இப்போ வேலை இருக்குது, பெரிய கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர்லாம் இருக்குது. ஆனால் இந்த கலைத்துறை பிடித்து போய் இதிலேயே இருக்கிறீர்கள். இந்த கலைத்துறையில் நீங்கள் சொல்கிறீர்கள் நவீனத்தை புகுத்தி கொண்டு புதிய ஐடியாக்களை உள்வாங்கி கொண்டு தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி இருக்க எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மிகப்பெரிய திட்டம் என்ன? திட்டம்ன்றது இப்போ ரொம்ப பெருசு. அது இப்படியே போக மாறிக்கொண்டிருக்கும். இங்கே நிறைய பேர் வரணும், நிறைய பேர் வந்த அப்புறம் அவங்களுக்குள்ள போட்டி வரணும். போட்டி வந்தால் குவாலிட்டியான ப்ராடக்ட்கள் வேறு வலிக்கிட்டோம். குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்தாண்டா வெளியிலேருந்து இங்கே தேடி வருவாங்க. இப்போ என்ன தேடி வர்றாங்க வெளியிலேருந்து ரைட். ஒரு கன்சமானாக்கள் வராங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ நான் உழைக்கிறது அவங்களால, நான் ஏர்ன் பண்ணுறது அவங்களால. அந்த மாதிரி கலை அல்லது மீடியா இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து மீடியாவிலேருந்து வெளியில் வர்ற ஆக்களுக்கு ஒரு இதுலேயே உழைக்கலாம். அது டீச்சிங் அந்த விஷயங்களை தாண்டி மீடியாவிலே உழைக்கலாம். இப்போ ஐபிசி நிறைய சேனல்ஸ் இருக்குது ரைட். அப்படியான விஷயங்கள்னா நிறைய இஞ்சி தான் வராங்க. அப்படி நிறைய பேர் வரணும். பேர் அதில் வர்றதுக்கு என்ன மாதிரியான பங்கும் கொஞ்சம் இருக்கணும். அப்படி யோசிக்கிறேன். நிச்சயமாக நல்ல ஒரு சிந்தனை. எதிர்காலம் நோக்கிய சிந்தனையிலே பொதுவாக இருப்பார்கள், எங்களை தாண்டி ஒருவரும் வரக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இது ஒரு தீர்க்கமான ஒரு ஆலோசனை. ஏனென்று சொன்னால் நிறைய பேர் வருகின்ற போதுதான் தாயக கலைக்கான கேள்வி அதிகரிக்கும். அப்படி இருக்க இந்த கலைத்துறையிலே சந்தைப்படுத்தல் எப்படி இருக்கிறது? போதுமானதாக இருக்கிறது அவங்களுடைய வருமானம்? இல்லை, வருமானம்ன்றது ஓகே, அது இந்தபடியாக தான் ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சந்தைப்படுத்தல் என்றது இப்போ நான் என்னட்ட ஒருத்தர் வருவார், அவருக்கு தேவை இருக்கும். அதோட எந்த இது முடிஞ்சு எந்த அடுத்த சந்தைப்படுத்தல் என்று பார்த்தா ஃபேஸ்புக்கில் போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் யார் சப்போர்ட் அவ்வளோ தான். அதை கொண்டு அடுத்ததுக்கு போக வேண்டிய ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லாக அவங்க அல்லது ப்ரொடியூசர்ன்ற கையிலான் இருக்குது. அது இங்கே சரியான குறைவாக இருக்குது. யாழ்ப்பாணம் ஃபாரினில் செய்வாங்கன்னா கட்டாயமாக செய்வாங்க. அது மாதிரி இந்தியாவில் இன்றைக்கு நார்மலாக ஒரு மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே சரியான குறைவாக இருக்குது. ஆனால் ஏர்னிங் என்று பார்க்கல எனக்கு சரியாக தான் இருக்குது, எனக்கு ஓகே தான் இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி தான் நான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கிறேன்டா அதே மாதிரி நிறைய பேர் வரணும். அதுதான் நின்று இது.
நல்ல ஆசை, நல்ல விருப்பம். அதை தாண்டி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீர்கள் கனவு இருக்கிறது என்று சொல்லி. அந்த கனவுகளும் எதிர்கால திட்டங்களும் கூட நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஐபிசி குடும்பம் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும், அதை தாண்டி இன்றைய நாளிலே இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து ஒதுக்கியதற்கு மிகப்பெரிய நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதே மாதிரி நிறைய கலைஞர்கள் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாக்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி நிறைய செய்யுங்க. நன்றி. நிச்சயமாக இந்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தாயகத்திலே அதிகப்படியான தேவையாக இருப்பது அவர்களுக்கான ஊக்குவிப்பாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவரை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். வளர்ந்து வருகின்ற கலைஞருக்கு இவருடைய அனுபவ பகிர்வு நிச்சயமாக நல்ல ஒரு பாடமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு திருப்திகரமான உரையாடலை கொண்டு நடத்தினோம் என்கின்ற திருப்தியில் இன்றைய விருந்தினர் பகுதி ஒரு நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கிறது.